இப்போது மேலே வந்துட்டு போட் நெக்கு, கீழே வந்துட்டு ரவுண்ட் நெக் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ போட் நெக்கு 4 இன்ச் மேலே வச்சுக்கோங்க. 4 to 4.25 வச்சுக்கலாம் நம்ம தேவைக்கேற்ப. கீழே வந்துட்டு 3 இன்ச் தான் நான் வைக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் முதல்ல சொல்லி தந்த மாதிரியே நீங்கள் போட் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது போட் ஷேப் ட்ரா பண்ணியாச்சு. கீழே மேலே 3 போனதுக்கப்புறம் கீழே 6 இன்ச் வச்சுக்கிறேன். ஏன்னா என்னோடய நெக் டெப்த் வந்துட்டு 9 இன்ச் வைக்கலாம் அப்படின்றதுக்காக வைக்கிறேன். மேலே வச்ச அந்த 4 இன்ச்சுக்கும் கீழே நம்ம 6 இன்ச் வச்சு ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணியாச்சு. அதில் நீங்கள் ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் ஸ்கேலை வச்சு ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்போசிட் சைட்லேயும் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போது மேலே போட்டு கீழே ரவுண்டில் வந்துட்டு உங்களுக்கு நெட் அட்டாச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி நெக் ஷேப் ரெடி ஆயிடுச்சு.